Good morning, students. Welcome back to our Google Classroom. In this session, we are going to learn about least common multiple, that is LCM. Let's start our lesson. There are two other ways to find the LCM of the two or more numbers: LCM by prime factorization and LCM by division method. ஸோ LCM அப்படின்றது தமிழில் மீ சி மா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எல்சிஎம்மை கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. த ஃபர்ஸ்ட் மெத்தட் இஸ் எல்சிஎம் பை prime factorization method. நம்ம prime factorization பண்ணுவோம் இல்லையா, ஃபேக்டர் ட்ரீ போடுவோம் இல்லையா, அந்த மெத்தட்லையும் நம்ம கண்டுபிடிக்கலாம். another method is division method. ஸோ அந்த டூ மெத்தட்ஸ் என்னென்னு, எப்படி நம்ம அதில் எல்சிஎம் கண்டுபிடிக்கிறதுன்றதை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். LCM by prime factorization. The first method we are going to learn is about LCM by prime factorization method. In this method, write the number as the product of its prime factors, then find the common and uncommon factors. LCM கான formula பார்த்தீங்க அப்படின்னா LCM which is equal to common factors into uncommon factors. Let us find out the LCM of 24 and 36 by prime factorization method. So you all know how to find out the prime factorization method for 24, isn't it? So prime factorization for 24 is nothing but we have to divide the number until we get the remainder as 1. 1 வர வரைக்கும் நம்ம என்ன பண்ணணும், அந்த நம்பரை வந்துட்டு நம்ம அப்படியே டிவைட் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா they gave 24 and 36 ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ first step what we are going to do is to find the prime factors of 24 and 36 separately. ரெண்டுத்துக்குமே என்ன பண்ணணும், நம்ம தனித்தனியாக கண்டுபிடிக்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 24க்கு prime factorization first 2ஆல் டிவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ 2ஆல் பண்ணோன்னா we get 12. again அதையும் 2ஆல் பண்ணியிருக்காங்க, we get 6. 6 வந்துட்டு 2ஆல் பண்ணால் 3. again தி ஃபைனலாக 3 பண்ணியிருக்காங்க. ஸோ வாட் ஆர் த ஃபேக்டர்ஸ் we get for 24 பார்த்தீங்கன்னா 2 into 2 into 2 into 3. So this is the answer we get. Similarly, prime factorization of 36 we get answer 2 into 2 into 3 into 3. The next step is list the common factors written once and all the uncommon factors. So first என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம ஃபேக்டர் கண்டுபிடிச்ச prime factors கண்டுபிடிச்ச ரெண்டு நம்பர்ஸ்க்கான ஆன்சர்ஸையும் முதல்ல எடுத்து எழுதிக்கணும். இதில் மேலே இருக்க நம்பர்லையும் கீழே இருக்க நம்பர்லையும் சேமான நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா தட் இஸ் காமன் ஃபேக்டர். ஸோ இந்த இடத்துல 24 and 36க்கு பார்த்தீங்கன்னா 2 2 and 3 இது இங்கே சர்க்கிள் பண்ணியிருக்காங்க இல்லையா, இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா காமன் ஃபேக்டர். சர்க்கிள் பண்ணாமல் ரிமைண்டிங்கில் இருக்கு இல்லையா, another 2 and 3, this is uncommon factor. ஸோ வந்துட்டு we have to find out which is common factor and which is uncommon factor here. The next step is multiply the common and uncommon factors to get the LCM. So in the beginning itself I told LCM which is equal to common factor into uncommon factor, isn't it? So what we should do is common factors என்னென்ன இருக்கிறதோ, அதாவது ரெண்டு முறை இருந்துச்சுன்னா காமன் ஃபேக்டரை ஒன் டைம் எழுதினா போதும். அதே மாதிரி சிங்கிள் டைமில், அதாவது எதெல்லாம் காமனாக இல்லாமல் இருக்கும் அந்த நம்பர்ஸை நம்ம அப்படியே மொத்தமாக எழுதுறோம். ஸோ ஹியர் பாருங்கள், 2 into 2 4, 4 3s are 12, 12 into 2 3s are 6, so 12 6 are 72. So finally the answer is LCM of 24 and 36 is 72. So this is how we have to calculate. Now we will see one more example. Least common multiple 48 and 36. What is the first step we have to do? We have to find the prime factors for the each number separately. So இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 48 and 36 கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நம்பருக்கும் தனித்தனியாக நம்ம முதல் ஸ்டெப் prime factorization கண்டுபிடிக்கணும். the second step என்ன பண்ணணும், அதில் இருக்கக்கூடிய காமன் ஃபேக்டர்ஸ் என்ன, அதில் இருக்கக்கூடிய அன்காமன் ஃபேக்டர்ஸ் என்னன்றதை நம்ம என்ன பண்ணணும், சர்க்கிள் பண்ணணும். ஸோ இந்த 48 and 36ல் என்னென்ன காமனாக இருக்கோ அதெல்லாம் இங்கே சர்க்கிள் பண்ணியிருக்கேன், என்னென்ன காமனாக இல்லையோ அதையும் அப்படியே நான் விட்டு வச்சுருக்கேன். Then the last step is LCM equal to common factor into uncommon factor. ஸோ என்னென்ன காமன் ஃபேக்டர் இருக்கோ ட்வைஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை ஒன்ஸ் எடுத்துக்கிட்டால் போதும். அதே மாதிரி அன்காமன் ஃபேக்டரை ஒன் டைம் போட்டு மல்டிப்ளை பண்ணணும். ஹியர் 4 3s are 2 into 2 4, 4 3s are 12, again 12 into 12 is 144. So LCM of 48 and 36, the answer will be 144. Another way to find the LCM is LCM by common division method.
In this method, divide the number by their prime factors till you get 1 as the remainder. Then multiply the prime factors to get the LCM. So let us find the LCM of 24 and 36 by the division method. So இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா first நம்ம பார்த்த LCM by prime factorization நம்ம என்ன பண்ணோம்னா செப்பரேட்டாக நம்ம prime factors என்னென்னன்றதை கண்டுபிடிச்சோம். whereas இந்த இடத்துல டிவிஷன் மெத்தடில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதனுடைய prime factors நம்ம என்ன பண்ண போகிறோம் சேமாக ஒரே இடத்துல போட்டு நம்ம வந்துட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள். First step is divide 24 and 36 by the common prime factor, that is 2. We get 12 into 48, 12 into 18. again என்ன பண்ணிருக்காங்க பாருங்களேன், அதே மாதிரி காமன் ஃபேக்டர் again 2 ஆல் என்ன பண்ணிருக்காங்க அதை டிவைட் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபைனலாக அப்படி கீப் ஆன் டிவைட் பண்ணிட்டு அதோட ரிமைண்டர் பார்த்தீங்க அப்படின்னா 1 வர வரைக்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த இடத்துல LCM by prime factorization மெத்தடில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய காமன் ஃபேக்டர் அதே மாதிரி அன்காமன் ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணி நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சோம். வேறஸ் இந்த டிவிஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் இங்கே இந்த இடத்துல சைடில் வருது இல்லையா, ஸோ இந்த மல்டிப்ளை ஆல் த prime factors இங்கே சைடில் நம்ம போட்டிருக்க அந்த prime factors மட்டுமே நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா we get the answer. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 2s are 4, 4 2s are 8, 8 3s are 24, 24 into 3 is 72. So we get the same answer, isn't it? Now look at the another example 48 and 36. first என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பரும் முதல்ல வந்துட்டு எதால நம்மளால ஈஸியா டிவைட் பண்ண முடியும் அப்படின்றத வந்துட்டு நம்ம முதல்ல பார்க்கணும். ஸோ 48 and 36 பார்த்தீங்க அப்படின்னா 2 டேபிளில் ஈஸியாக வந்துட்டு டிவைட் ஆகும் இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு அதை 2 டேபிளில் ஃபர்ஸ்ட் வந்து நான் டிவைட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கேன் இப்போ 12 and 9s வரும்போது நம்ம 3 டேபிளில் ஈஸியாக அதை டிவைட் பண்ணலான்றதுனால 3 டேபிளில் போட்டிருக்கேன். ஸோ அந்த மாதிரி நமக்கு ஃபைனல் ரிமைண்டர் 1 வர வரைக்கும் நான் என்ன பண்ணியிருக்கேன் கீப் ஆன் அப்படியே டிவைட் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கேன். ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா LCM என்ன பண்ணணும் அதோட இங்கே சைடில் வரக்கூடிய இந்த நம்பர்ஸ் நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா we get the LCM, isn't it? ஸோ அதே போல தான் இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 2 into 2, 3 into 3, again 2 into 2, we get 2 2s are 4, 3 3s are 9, again 2 2s are 4, 4 9s are 36, 36 into 4 we get 144. Now look at this example 100, 150 and 200. So we have to divide, keep on divide until we get the remainder as 1. Finally we have to multiply this in the side இருக்கக்கூடிய இந்த numbers, so we get answer 600. So this is how we have to calculate. Okay students, I hope you all understood how to calculate LCM by prime factorization method and LCM by division method. If you have any doubts regarding this, kindly let me know. Thank you students.